ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை 2 லட்சத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். 234 தொகுதிகள் இருந்தாலும் நம்முடைய தொகுதிக்கு நல்ல அடையாளம் காணப்பட்ட தொகுதி. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எடப்பாடி என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு பெயர். இப்ப பழனிசாமிங்கிற பேர் மறைஞ்சு போச்சு. எங்க போனாலும் எடப்பாடியார் போறாரு, எடப்பாடியார் போறாரு. ஆக நான் நிக்கல, இந்த எடப்பாடி தொகுதி மக்கள் நிக்கிறீங்க. தொகுதியில எடப்பாடி தொகுதி மக்கள் தான் நிக்கிறீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நானும் பார்த்துக்கிட்டே போறேன். நம்ம பேரை மறந்துட்டாங்களே, எடப்பாடி பேர் எடப்பாடி தான் சொல்றாங்க. இங்க வரும்போது கூட பாக்குறேன், எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் போட்டிருக்க. ஆக நீங்க தான் வேட்பாளர், நீங்க தான் வேட்பாளர். ஆகவே வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணியிலே போட்டிக்கின்ற எனக்கு, எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள். என்னை அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து மீண்டும் நங்கவள்ளி ஒன்றியத்திலே தேவையான திட்டங்களை நிறைவேற்ற ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். நானும் அடிக்கடி ஜல்லாபுரம் நங்கவள்ளி வனவாசி வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நான் எல்லா பக்கம் சுத்திட்டே இருக்கிறேன். இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதும் வந்துகிட்டே இருக்கிறேன், சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனையை கேட்டு கேட்டு தீர்த்து கொண்டே இருக்கின்றேன். ஸ்டாலின் யாராவது பார்க்க முடியுமா? மரியாதைக்குரிய நம்ம டாக்டர் பல மாதம் அப்பா பண்ணி கேட்டாரு. அப்பா கடைசி வரை கொடுக்காத, கடைசியில் தான் கொடுத்தாங்க. ஆனா அதிமுகவில் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம கட்சி நிர்வாகிகள் இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எழுத நாட்டு மக்கள் எவராக இருந்தாலும் தாராளமாக என்னை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய நபராக இருக்கின்றேன். ஆகவே நம்முடைய தொகுதி, அவர் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதை போல, இன்றைக்கு தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருந்தாலும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்ற ஒரு வரலாற்றை படைகள் என்று இருகரங்கூப்பி வேண்டி கேட்டு, அனைத்து வாக்காளர் மக்களும் 23ஆம் தேதி 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதுமாய் கேட்டு, நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.